அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி யார் மிகவும் பாவப்பட்ட ஒரு ஜென்மமானவன்னா ஆம்பளைங்க. ஆம்பளைங்க பிறந்ததாகவே பாவம். ஒரு காலத்தில் பெண்ணென்றால் பாவம்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி ஆம்பளையாக பிறக்கிறது தான் பாவம் ஆயிடுச்சு. இது எப்படின்னு கேளுங்க. எங்கேயுமே ஆம்பளைக்கு இன்றைக்கி ஒரு பாதுகாப்பு இல்லைங்க. ஒரு விஷயம், பஸ்ஸில் போனால் அவனுக்கு இலவசமாக டிக்கெட் கிடையாது. சரி, சட்டங்கள் எடுத்துக்கிட்டால் அவனுக்குன்னு ஒரு பாதுகாப்பு சட்டம் கிடையாது. நாள் கணக்காக வருஷக்கணக்காக உழைச்சி பிள்ளைகளை உருவாக்குற மிகப்பெரிய தியாகியாக இருக்கிற ஆம்பளை வீட்டில் எந்த அளவுக்கு எல்லா நேரங்கள்லேயும் அவனுக்கு மரியாதை கிடைக்குதுன்னு தெரியாது. சரி, புறநகர் பேருந்து இலவசம்னு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க, அதுவும் கிடையாது. உரிமை தொகைன்னு ஒன்று கொடுக்குறாங்க, ஆம்பளைக்கு எதுவும் கிடையாது. குடும்பத்தில் பெண்களுக்கான சலுகைகள் என்பதை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த சலுகையிலையும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. சரி, சிறப்பு சட்டங்கள் ஏற்றலாமானா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கு ஏற்றலாம், ஆம்பளைங்களுக்குன்னு ஒரு சட்டம் எதுவும் கிடையாது. சரி, ஏதாவது ஒரு விஷயங்களில் ஒரு பிரச்சனைகளில் ஒரு ஆண் மாட்டிக்கிட்டால் உடனடியாக அதை எந்த விசாரணையும் பண்ணாமல் ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிலை. சொல்லப்போனால் எந்த இடத்துலையும் ஆண்கள் ரொம்ப பக்குவப்பட்டு கடுமையாக பாதுகாப்போட மிகவும் பொறுமையோடு நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் இன்றைக்கு பெண்ணியம் பேசுகிறவங்களும் சரி, உலகத்தில் பல்வேறு உரிமைகளுக்காக போராடுறவங்களும் சரி, ஆண்கள் அப்படிங்கிற விஷயத்தில் யாருமே அக்கறை கொள்வதில்லை. அதனுடைய விளைவு என்ன ஆகுனா, ஒரு கட்டத்தில் பெண்ணியம் பேசக்கூடிய உலகத்தில், பெண்ணுரிமையை மீட்டு கொடுத்த உலகத்தில் கூட பெண்ணுரிமைக்காகவும் போராடியவர்கள் பாரதி போன்ற ஆண்கள் தான், பாரதிதாசன் போன்ற ஆண்கள் தான், மிகப்பெரிய போராளிகள் தான். ஆனால் இன்றைக்கி ஆண்களுக்கு என்ன பாவமாக இருக்குது. ஒரு பஸ்ஸில் பார்க்குறேன், ஒரு பஸ்ஸு ஃபுல்லாக பெண்கள் உட்காந்துருக்காங்க, ஒரு 4-5 ஆம்பளை ஆளுங்க தான் உட்காந்துருக்காங்க. அப்புறம் ஆணியாக அவங்கள்ட்ட போய் டிக்கெட்டை விரட்டி கண்டக்டர் வாங்குறாரு. இந்த இருக்கிற 55 பெண்களும் வாடி ஃப்ரீயாக வராங்க. ஒரே சவுண்டு, சச்சரவு. இன்றைக்கி வாகனங்களில் பாருங்கள், ஒரே அதிக வாகனங்கள் இன்றைக்கு பெண்கள் ஓட்டுறாங்க. வளர்ந்துருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. பெண்களுடைய வளர்ச்சியை நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் ஆண்கள் ஏன் பாவப்பட்ட ஜென்மங்களா? ஆண்கள்லேயும் எத்தனையோ ஏழை இருக்கேன், ஆண்களில் எத்தனையோ வயசான ஆள் இருக்காங்க, மருத்துவமனைக்கு போக முடியாமல் தர்றாங்க. ஏன் அவங்களுக்கு ஒரு பஸ்ஸு ஃப்ரீ கொடுக்கலாம்ல? அவங்களுக்கு ஒரு 1000 ரூபா தனியாக கொடுக்கலாம்ல, உரிமை தொகை மாதிரி? அவங்களுக்கு வெளி மாவட்டத்துக்கு போகிறதுக்கு ஒரு உதவி செய்யலாம்ல? அவங்களுடைய கருத்தையும் கேட்குறது மாதிரி ஆண்களுக்கு ஒரு கவுன்சிலிங் சென்டர் வைக்கலாம்ல? காவல் நிலையங்களில் ஆண்கள் ரொம்ப பல நேரங்களில் கஷ்டப்படுறாங்க, குடும்ப விஷயங்கள்லையும் சரி, மற்ற வேலை விஷயங்கள்லையும். அவங்கள பற்றிய ஒரு கருத்தை கேட்குற கூட ஒரு இடம் இந்த அரசாங்கங்களில் இல்லையா? அப்போ அரசாங்கங்கள் மறுபரிசீலனை பண்ணி ஆண்களுக்கான உரிமையை நிலைநாட்டுறதில்ல, ஆண்களுக்கான பாதுகாப்பு நிலைநாட்டுறதில்ல. ஆண்களும் ஒரு ஜென்மம் என்பதை உணரணும். நன்றி, வணக்கம்.